இன்னைக்கு பாரத தேசத்துல 77வது சுதந்திர தின நிகழ்ச்சியானது 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடத்துறதா நம்முடைய பாரத பிரதமர் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது சமயம் இன்னைக்கு கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாக அனைத்து சட்டமன்றத்திலுமே இருசக்கர வாகன பேரணி, தேசிய கொடி ஏந்தி இருசக்கர வாகன பேரணியானது துவங்குறதுக்காக நம்ம அனுமதி கொடுத்திருந்தோம். காவல்துறை அனுமதி மறுத்து இன்னைக்கு கொஞ்சமான வண்டிகளை மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியா இன்னைக்கு நம்ம கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து இங்கிருந்து கிளம்புறோம். இது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலும் சரி, இந்த நாட்டு சம்பந்தமான ஒரு தேசப்பற்றே அவங்க கிட்ட இல்லாம இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில இந்த தேச உணர்ச்சி வரணும் அப்படிங்கறதுக்காக, இந்த சுதந்திரம் சும்மா கிடைச்சறல, பல ஆயிரம் பேர் இந்த சுதந்திரத்துக்காக போராடி பெற்ற சுதந்திரத்தை நம்ம பேணி காக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் இன்னைக்கு திவாலாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரத தேசம் நல்லபடியான ஒரு ஆட்சி, நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சினால இன்னைக்கு நல்லபடியா ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த மண் நேசிக்கணும், இந்த தேசத்தை நேசிக்கணும். இந்த தேசம் துண்டாடக்கூடாது, பிரிவினவாத சக்திகள் வளரக்கூடாது, இளைஞர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 வீலர் பேரணி நம்ம இங்க நடத்துறோம்.
சுதந்திர தினம் இன்னைக்கு நாடு முழுக்க மிக சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு வாரமா காலமாக. அது தொடர்பாக கோவை மாநகர் மாவட்டத்திலையும் தொடர்ந்து இன்னிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனுடைய முதல் நிகழ்ச்சியா இன்னைக்கு இருசக்கர வாகன பேரணி சிறப்பா நடைபெற்றது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்னு கூட பார்க்காம இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இங்க வந்து கலந்துருக்கீங்க. இங்க கோவை மாநகராட்சி பார்த்தோம்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற பேர்ல இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய, இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதி தருது. இளைஞர்களை சீரழிக்கும் விதத்துல எல்லா விதத்திலையும் கஞ்சா விற்கிறதுக்கும் அதே மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கும் அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. இந்த தேசப்பற்ற ஊற்றணும், மூவர்ண கொடி எடுத்துட்டு இளைஞர்களுக்கு ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய தேச தலைவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமா இன்னைக்கு இருசக்கர வாகன பேரணிக்கு கடுமையான ஒரு சட்டங்களை எல்லாம் போட்டு நம்மளை எல்லாம் அடக்குமுறைப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலை மாறணும். அதிகமான இளைஞர்கள் இந்த தேசத்துக்கு தேச பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை நாள்னு கூட பார்க்காம வந்துகிட்டு அத்துணை பேத்துக்கும் இளைஞரணி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் இறுதி உரையாக நன்றி உரை நம்முடைய ராமநாதபுர மண்டல் பொதுச் செயலாளர் திரு ராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். 77வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்ட அனைத்து மாநில, மாவட்ட, மண்டல், எல்லா இளைஞரணி, எல்லா அணிப்பிரிவு நிர்வாகிகளுக்கும் மனமாத நன்றிகள் தெரிவிக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் கலந்துக்கிட்டதை பார்க்கும்போது உண்மையாலுமே சொன்ன மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு சீரழிவு, சமுதாய சீரழிவு உண்டான நிகழ்ச்சிகள் கலந்துக்காக இந்த மாதிரி ஒரு நம்ம தேசிய இதுக்காக கலந்துக்கிட்ட அனைத்து இளைஞரணிக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நம்ம இந்த கொடியெல்லாம் வீட்டுல பறக்க விட்டுக்கலாம், சரிங்களா? முடிஞ்சா நம்ம ஒரு 10 கொடி வாங்கி பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் எல்லா வீட்லயும் பறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்க, நன்றி. சிவாஜி அவர்களுக்கும் மதன்ஜி அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும்